வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறம் மாறும் உலகில் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு ட்ரெயின் ஏறி வந்துட்டு வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்புது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு யோகி பாபு டிடிஆர் வந்து ட்ரெயினில் இருக்கக்கூடியவர், இந்த மாதிரி வந்துட்டு அம்மா கூட சண்டை போட்டு வந்துட்டியே, நான் உனக்கு ஒரு 4 கதை சொல்கிறேன், அம்மாவோட அருமனா என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன அந்த 4 கதை அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு முடிவை மாற்றிட்டு அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசி திரும்ப வீட்டுக்கு போயிடுச்சாங்கன்னு மீதி கதையாக இருந்தது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இவர் சொல்லக்கூடிய கதை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நட்டி வந்துட்டு வரக்கூடிய ஒரு கதை. ஸோ அந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காதல் வந்துட்டு கேஸ்ட் பேஸ் பண்ணி நடந்ததில் வரக்கூடிய இஷ்யூ, அதுக்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்ட்டு அது ஃபஸ்ட்டு கதையாக இருந்தது. 2வது கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரதி ராஜாவது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ராபேக். இந்த முத்துக்கு முத்தாக இருக்கு இல்லையா, 5 பசங்க இருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லாமல் வந்துட்டு லாஸ்ட்டாக அவங்க செத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, கடைசியில் வந்துட்டு யாருமே இல்லாமல் அவங்க சாகுற மாதிரி வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது கதை வந்துட்டு ரியோவோட கதை. ஸோ அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்து, இருந்தாலுமே வந்துட்டு அதுவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதை தான். அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர், இதுக்கப்புறமேட்டு கையில் காசு இல்லாத ஹீரோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது. 4வது கதை வந்துட்டு இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு போயிட்டு, சரி நமக்கு வந்துட்டு 90 ரூபா இருக்காங்க அப்படின்ட்டு கொண்டு போய் ஹோம்ல விடுறது. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது அப்படின்னு சாண்டியோட கதை வந்து, இந்த 4 கதையில கடைசி சாண்டியோட கதை கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு வைபா இருந்ததுன்னு சொல்லலாம். சாண்டி வந்துட்டு அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இது அப்படியே ஆர்டர் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாண்டியோட கதை, 2வது வந்து ரியோவது, 3வது பாரதி ராஜா, 4வது நட்டியோட கதையாக தான் இருந்தது. ஸோ ஓவரால் இந்த 4 கதையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சாண்டி ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருந்தது. 3 கதையுமே வந்துட்டு நம்ம பொறுமையை ரொம்ப சொதிச்சது. ரொம்ப மெலோ ட்ராமாட்டிக்கா நம்மளை ஃபீல் பண்ணணும், அழுவ வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியல் டைப்ல வந்துட்டு இந்த கதைகள்லாம் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. அது எனக்கு வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிறமாறும் உலகில் ரொம்ப சுமாரான படமாக இருந்தது. இதே ஒரு பேட்டர்ன்ல சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ட்டு அசோக் செல்வன் நடிப்பில் வெளியிருந்திருக்கும் ஒரு படம், மணிகண்டன் நடிச்சிருப்பாரு, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 கதை அழகாக கோத்து ரொம்ப அழகாக வந்து காட்டியிருந்திருப்பாங்க. அதில் ஒர்க் அவுட் ஆன எமோஷன் இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது வந்துட்டு ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது டபுளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.